நாங்கள் ரெண்டு அகில இந்த இயற்கை விவசாய மாநாடு போனோம். மைசூரில் ஒன்று போனோம், கேரளா போனோம். எல்லா மாநில இயற்கை விவசாயம் ஒன்றா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உதவியா இருக்காங்க. ஒருங்கிணைக்கிறது எப்படிதான் அப்படின்னு பார்த்தோம். யார் பார்த்தாலும் ஒருங்கிணை நம்மளோட வர காலத்துல இருந்து இது இருக்கு இந்த பிரச்சனை. அவங்க வட்டாரத்தில் இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஏன் ஒருங்கிணைக்கணும்னா ஒன்றும் நம்ம கிட்ட சாபனம் அமைப்பு நம்ம சொல்றதை கேட்கணும் இல்லை. கேரளாவில் நடந்த ஒரு மாநாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு தலைமை தரன்னு சொல்ல முடியும், எல்லாருக்கும் தகவல் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சது ஒரு 10-2-3 மாவட்டத்துக்கு சொன்னோம் வந்தாங்க. அதே மொத்த மாவட்டத்துக்கு வந்தா கேரளாவில் நம்ம தமிழ்நாடு சார்பாக கடந்து பார்த்தோம்னா கேரளாவில் கிட்டத்தட்ட மொத்தம் 2500 பேருங்க. கேரளாவில் 1000 பேர் கிட்ட. ரெண்டாவது தமிழ்நாடு 400 பேர், நம்ம 200 பேர். நம்ம 200 பேரும் இதுக்கு முன்னாடி தகவல் தெரிஞ்சிருந்தா ஒட்டு மொத்தமா தகவல் போயிருந்தா 400 பேருந்து 500 பேர் வந்திருக்கோம். அதுல என்ன பலன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் கூடும்போது பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மிகப்பெரிய ஒரு மைசூர்ல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 250 விதை ஸ்டால் மைசூர். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கனவுல கூட பார்க்க முடியாது, அவ்வளோ விதைகள், அவ்வளோ காய்கறிகள். கிட்டத்தட்ட 250 3 ஸ்ட்ரீட்டு 3 தெரு அளவுக்கு வெறும் விதை நிறுவனமா இந்தியா முழுவதும் வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருந்தவங்க ரொம்ப கம்மி. ஆனா இதை பார்த்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். அதுக்காக தான் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்புல தகவல் கொடுத்தான். வேற போராட்டம் ஆமா தகவல் கொடுக்கறதுக்கு தான். நீங்க வந்து கேரளாவில் இயற்கை விவசாய மாநாடு நீங்க பதிவு பண்ணுங்க வாங்க, அதுதான் நீங்க எல்லாம் ஒன்னா நினைக்கிறது தமிழ். அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த இயற்கை விவசாயிகள் அங்கங்க ஒரு மீட்டிங் பண்ணாங்க. நான் போனோம். அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு விவாதம் பண்ணாங்க. அங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ்ல போய் பேசணும். நீங்க உண்மையிலே இல்லைன்னா அகில இந்திய மாநாட்டில் கலந்துக்கும் போது தமிழ்ல பேசணும் யாரும் கேட்பாங்கன்னு பார்த்தா யாரும் மொழி பிரச்சனைன்னு சொன்னா அந்த குழு ஒரு 20 பேர் இருந்தாலும் அதுல ஒரு ஆள் தமிழா இருக்கலாம். நான் தமிழ்ல பேசலாம். ஆமா அவன் மேற்கு வங்காளம் ஆகிறான் அல்லது மத்திய பிரதேசம் ஆகிறான். அதுல எவனோ ஒரு தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் பொண்ணு போயிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல ஒரு பொண்ணு போயிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தமிழ்ல தான் பேசுறாங்க. உடனே ஒரு பாப்பா, நீங்க ஐயா நீங்க தமிழ்ல பேசலாம் மொழி பேரு நான் பேசணும். அது போல சொன்ன இழுப்பெண்ணெய் விற்பனை பண்ணலாம், பூச்சணிக்காய் விற்க மாட்டேங்குது, காய்கறிகளா பாரம்பரியமான சொரக்காய் விற்க மாட்டேங்குது, பாவக்காய் விற்க மாட்டேங்குது, கேரட் பீன்ஸ் தான் விற்கிது, காய்கறிகள் இந்த காய்கறி தான் விற்கிது, குளிர் காய்கறி. நம்ம காய்கறிகள் ரொம்ப ரேட் கம்மியா போகுது. பாரம்பரிய காய்கறிகளை முன்னிலைப்படுத்தணும். சந்தைப்படுத்தல் குழுவில் இருக்குதான் சொன்னேன். இழுப்பெண்ணெய் நல்லா விற்பனை ஆகுது. இதெல்லாம் விஷயம் பேசலாம். அதான் மொழிபெயர்ச்சி. ஸோ நமக்கு வந்து அகில இந்திய மாநாடு போகும்போது இது போல பரிமாற்றம் பண்ணணும். இன்னொரு குழு விஷயம் அதெல்லாம் என்னன்னா எல்லாமே பேசுறாங்க. அப்புறமா நான் சொன்னேன் அதெல்லாம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் அங்க கோயம்புத்தூர்காரங்க நீங்க ஐயா நீங்க பேசுங்க தமிழ். நான் சொன்னேன் நீங்க நாலு பேச மாநாடு விவசாயிகள் தற்கொலை 5 லட்சம் பேர் தற்கொலை பண்ணலாம். அதை பத்தி எதனா பேசுங்களா? தற்கொலை எதுக்காக பண்ணிடுறாங்க? அப்ப தமிழ்நாடுல அறிவு தற்கொலை நடக்காத விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத விஷயத்த விவாதிச்சா நல்லா இருக்கும். எங்க மனசு ரொம்ப பாதிக்குது. நாடாளுமன்றத்துல இதை பத்தி விவாதிக்கணும். எம்பிக்கெல்லாம் நீங்க போய் தகவல் சொன்னீங்களா அப்படின்னு சொன்ன புரியும். ஆமா எல்லாத்தையும். ஸோ நமக்கு வந்து என்னன்னா இது போல நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்லாம் அகில இந்திய மாநாடு கிட்டத்தட்ட 5000 பேர் கொண்ட மாநாட்டுக்கு செய்தியா கொடுத்து வசதியா இருக்கும். நம்ம 10 பைசா செலவில்லாத ஒரு விஜய் விவசாயம் ஒவ்வொரு விவசாயம் மத்திய பிரதேசம் நம்ம ஃபுல்லா எடுத்து போட்டு நம்மளை வச்சு போட்டு எல்லாருமே ஒரு இந்தியான்றதே அங்கதான் பாக்கணும். அந்த இயற்கை விவசாய மாநாடுல அவ்வளவு பட்டு மொழி கடந்து மொழி தெரியல எல்லாம் கடலை அந்த சந்தோஷமான மாநாட்டுக்கு கொஞ்சம் இருக்குமோ அது நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா அதுக்காகதான் இந்த ஒருங்கிணைப்பு வேணுங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி பற்றி நம்ம இது பண்றோம். இயற்கை விவசாயிகள் எல்லாம் பயிற்சி பற்றி நோட்டீஸ் அப்படியே கொடுத்து இதுல என்னன்னா இந்த பயிற்சி பட்ட 2 நாள் நடக்குது. மற்ற மாவட்டங்கள் வந்து ஒரு 30 பேர் வருவாங்க. நம்ம மாவட்டத்துக்கு 30,000 ரூபாய் செலவு, 30,000 40,000 ரூபாய் செலவு. நீங்க தான் ஆளுங்க 100-200 கொடுத்து அதை நம்ம நடத்துறோம். தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டமும் நடத்தாம நடத்துவாங்க மாவட்டம் நானும் விரும்பல. பாம்பு செய்து நீங்க தான் வலியுறுத்தினால 3 பேர் முக்கியமான ஆள் வராங்க. இங்க 2 நாள் தங்கி இருந்து இங்க பேசணும்.
எல்லா விஷயமும் பேசலாம். இந்த சந்தைப்படுத்துறது எப்படி பண்ணலாம், இயற்கை விவசாயம் எப்படி பாத்துக்கலாம், நல்லா பார்க்கலாம். அதனால நீங்க ஒரு நம்ம குழு சார்பா ஒரு 25 பேர் கலந்துக்கலாம். மற்ற மாவட்டம் வந்து ஒரு 25 பேர் 50 பேர் தான். நிதி ஐயா ராஜன் பவுன் தனியாக நீங்க கொடுத்தீங்கன்னா இத வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளை முதல் இணைக்கிற வேலையை நம்ம பண்றோம். அதுல வந்து நீங்க ஒரு வந்து கொஞ்ச நேரம் சாப்பாடோ ஃப்ரீ பண்ண முடியும். 50 பேருக்கு தான் சேர் அப்படின்னு ஏற்பாடு பண்றோம். அவங்க மற்ற மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இங்க இருந்து அவங்க எல்லாம் புது புது செய்தியை சொல்லுவாங்க. மற்ற மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி